பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய ஒப்பற்ற நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். ஒரு முறை கூட இந்த காலை வேளையிலே நாம் ஒருமித்து கூட கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். விசுவாசத்திலே நாம் கூடியிருக்கிறோம். ஆங்காங்கே விசுவாசிகள் நம்முடைய குடும்பங்களிலே தேவனுடைய பிள்ளைகளாக இணைந்து நாம் கூடியிருக்கிறோம். இந்த கூடுகையை கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு ஆசீர்வதித்து கொடுப்பாராக. ஒருமனப்படுத்திக் கொள்ளுவோம். தாவீது 142வது சங்கீதத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு சத்தமிட்டு கூப்பிடுகிறேன், கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கெஞ்சுகிறேன். அவருக்கு முன்பாக என் சஞ்சலத்தை ஊற்றுகிறேன், அவருக்கு முன்பாக என் நெருக்கத்தை அறிக்கையிடுகிறேன். என் ஆவி என்னில் தியங்கும் போது நீர் என் பாதையை அறிந்திருக்கிறேன். நான் நடக்கிற வழியில் மறைவாக எனக்கு கண்ணி வைத்தார்கள். வலது புறமாய் கண்ணோக்கி பாரும், என்னை அறிவார் ஒருவரும் இல்லை. எனக்கு அடைக்கலம் இல்லாமல் போயிற்று, என் ஆத்துமாவை விசாரிப்பார் ஒருவரும் இல்லை. கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். நீரே என் அடைக்கலமும் ஜீவன் உள்ளோர் தேசத்திலே என் பங்குமாய் இருக்கிறீர் என்றேன். என் கூக்குரலுக்கு செவி கொடுக்கும், என் கூக்குரலுக்கு செவி கொடும். நான் மிகவும் தாழ்த்தப்பட்டேன். என்னை தொடர்கிறவர்களுக்கு என்னை தப்புவியும். அவர்கள் என்னிலும் பலவான்களாய் இருக்கிறார்கள். உமது நாமத்தை நான் துதிக்கும்படி என் ஆத்துமாவை காவலுக்கு நீங்களாக்கிவிடும். எனக்கு நீர் தயவு செய்யும் போது நீதிமான்கள் என்னை சூழ்ந்து கொள்வார்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். தாவீது மிகவும் நெருக்கடியான காலத்தில், மிகவும் துக்கம் நிறைந்த காலத்தில், போராடி கொண்டிருக்கிற காலத்தில் பாடி ஒப்புவித்த ஒரு சங்கீதம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நீங்களும் நானும் அப்படிப்பட்ட ஒரு நெருக்கடிக்குள்ளே தான் வந்திருக்கிறோம். மறுபடியும் லாக்டவுன் இல்லையா? தேவைதான். ஆனாலும் அநேக மன உளைச்சல்களை, அநேக வேதனைகளை கொண்டு சேர்த்திருக்கிற ஒரு லாக்டவுன். ஆனால் ஒன்று நமக்கு, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். தைரியமாக இருப்போம். இந்த காலை ஆராதனையை தேவன் தாமே ஆசீர்வதிப்பதற்காக கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்கள் வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் படைத்த நல்ல தகப்பனே, ஒரு முறை கூட பிள்ளைகள் அப்பாவுடைய சமூகத்துல வந்திருக்கிறோம். அப்பாவுடைய பாதத்துல காத்திருக்க வந்திருக்கிறோம்ப்பா. எங்கள் தகப்பனை ஆராதிக்க வந்திருக்கிறோம். எங்கள் தகப்பனை உயர்த்த வந்திருக்கிறோம். எங்கள் தகப்பனை ஆண்டவரை மகிமைப்படுத்த வந்திருக்கிறோம். நாங்கள் ஆராதிக்கிற நேரமெல்லாம், நாங்கள் பாடும் பொழுது, நாங்கள் துதிக்கும் பொழுது, நாங்கள் ஸ்தோத்திரிக்கும் பொழுது பரலோக மகிமைப்படுவதாக தகப்பனே. ஆண்டவரே, இந்த ஆராதனையின் ஆரம்பம் முதல் முடிவு வரையிலும் உம்முடைய பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்யட்டும். ஒருவேளை துக்கத்தோடும் வேதனைகளோடும் பாரங்களோடும் உம்முடைய பிள்ளைகள் இருப்பார்களே, ஆனால் இந்த ஆராதனை உம்முடைய பிள்ளைகளை தைரியப்படுத்தட்டும். தேவ சமாதானம் எங்களை பலப்படுத்தட்டும், மூடிக்கொள்ளட்டும். கனம், துதி, மகிமை நீர் எடுத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். இது நம்முடைய ஆராதனை நேரம் இல்லையா? பாடி தேவனை துதித்து மகிமைப்படுத்துவதற்கு தாவீது ஒரு இடத்துல சொல்லுகிறார், நான் குழியிலே, நான் ஆழங்களிலே இருக்கிறேன், ஆழங்களிலிருந்து உம்மை நோக்கி முறையிட்டு கூப்பிடுகிறேன் என்று சொல்லுகிறார். இனி ஒரு இடத்துல சொல்லுகிறார், நான் மலைகளின் மேல் உட்கார்ந்திருக்கிறேன், அங்கே நான் தியானிக்கிறேன். தேவனுடைய பிள்ளைகள் ஆழங்களுக்குள்ளே போனாலும் அங்கேயும் தேவனோடு தான். தேவனுடைய பிள்ளைகள் உயர்விலே கொண்டு கண்மலையிலே உயர்த்தப்பட்டாலும் அங்கேயும் தேவனோடு தான் வாழ்க்கை. அவர் இல்லாத வாழ்க்கை நமக்கு வாழ்க்கை இல்லை. நாம் இணைந்து கரங்களை போட்டி சில பாடல்களை பாடி ஆராதிப்போம். நன்றி பலி, நன்றி பலி, நல்லவரே உமக்குத்தான் ஆனந்தம், ஆனந்தமே அப்பா உம்முடைய திருப்பாதமே. சேர்ந்து இணைந்து பாடுவோமா? நேற்றைய துயரம் எல்லாம் இன்று மறைந்ததையா, நிம்மதி பிறந்ததையா, அது நிரந்தரமானதையா. இணைந்து பாடுவோம். அல்லேலூயா.
நேற்றைய துயரமெல்லாம் இன்று மறைந்ததையா, நேற்றைய துயரமெல்லாம் இன்று மறைந்ததையா, நிம்மதி பிறந்ததையா, அது நிரந்தரமானதையா. சொல்லுவோம், நிம்மதி பிறந்ததையா, அது நிரந்தரமானதையா. கோடி 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 நன்றிடடி, 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 கோடி கோடி நன்றிடடி. நன்றி பலி நன்றி பலி, நல்லவரே உமக்கு தான் ஆனந்தம் ஆனந்தமே, அப்பாவும் திருப்பாதமே, ஆனந்தம் ஆனந்தமே, அப்பாவும் திருப்பாதமே. இரவெல்லாம் காத்தி, இரவெல்லாம் காத்தி, இன்னும் ஒரு நாள் தந்தி, இரவெல்லாம் காத்தி, இன்னும் ஒரு நாள் தந்தி, மறவாத என் நேசரே, இன்று உறவாடி மகிழ்ந்து. எல்லாரும் சொல்லுவோமா, மறவாத என் நேசரே, ஆமே ஆமே, மறவாடி மகிழ்ந்திடுவே. கோடி கோடி நன்றிடடி, 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 கோடி கோடி நன்றிடடி. ஊழிய பாதையிலே உற்சாகம் தந்தீரையா, ஊழிய பாதையிலே உற்சாகம் தந்தீரையா, ஓடி ஓடி உழைப்பதற்கு உடல் சுகம் தந்தீரை. ஆமே 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 ஆமே. ஓடி ஓடி உழைப்பதற்கு உடல் சுகம் தந்தீரையா. கரங்களை உயர்த்தி கோடி கோடி நன்றிடடி, 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 கோடி கோடி நன்றிடடி. வேதனை துன்பமெல்லாம் ஒரு நாளும் பிரிக்காதையா, வேதனை துன்பமெல்லாம் ஒரு நாளும் பிரிக்காதையா, நாதரே உன்னிடரே நாள்தோறும் வாழ்வினையா. நாதரே உன்னிடரே நாள்தோறும் வாழ்வினையா. கோடி கோடி நன்றிடடி, 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 கோடி கோடி நன்றிடடி. ஜெபத்தை கேட்கிறையா, ஜெபத்தை கேட்கிறையா, ஜெயத்தை தந்தீரையா, ஜெபத்தை கேட்கிறையா, ஜெயத்தை தந்தீரையா, பாவம் அணுகாமலே பாதுகாத்து வந்தீரையா, பாவம் அணுகாமலே என்னை பாதுகாத்து வந்தீரை. இன்னும் ஒரு முறை, பாவம் பாவம் அணுகாமலே என்னை பாதுகாத்து வந்தீரை. கோடி கோடி நன்றிடடி,
நன்றிடடி, கோடி கோடி நன்றிடடி, கோடி கோடி நன்றி. ஆமே ஆமே ஆமே, கோடி கோடி நன்றிடடி, கோடி கோடி நன்றிடடி. என்னாவில் உள்ளதெல்லாம் உந்தன் புகழ்தானே, என்னாவில் உள்ளதெல்லாம் உந்தன் புகழ்தானே. கோடி கோடி நன்றிடடி, 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 கோடி கோடி நன்றிடடி. நன்றி பலி நன்றி பலி, நல்லவரே உமக்குத்தான் அவர் நல்லவர். அதிகாலை ஆனந்தமே, இந்த ஓய்வு நாள் அப்பாவும் திருப்பாதமே. அதிகாலை ஆனந்தமே, அப்பாவும் திருப்பாதமே. அதிகாலை ஆனந்தமே, அப்பாவும் திருப்பாதமே. எங்கள் அப்பாவும் திருப்பாதமே. கரங்களை உயர்த்தி, எங்கள் அப்பாவும் திருப்பாதமே. வேதனை துன்பமெல்லாம் ஒரு நாளும் பிரிக்காதையா, வேதனை துன்பமெல்லாம் ஒரு நாளும் பிரிக்காதையா. நாதனே உன்னிடலில், சொல்லுவோம் மறுபடியுமா, நாதனே உன்னிடலில் நாள்தோறும் வாழ்வேனையா. சொல்ல கைய வச்சு, நாள்தோறும் வாழ்வேனையா. ஒருவேளை தேவனுடைய பிள்ளைகளே, யாருக்கும் வேதனை இல்லாமல் இல்லை, யாருக்கும் துக்கம் இல்லாமல் இல்லை. ஆனால் இந்த வேதனை துன்பங்கள் எல்லாம் பவுல் சொன்னதை போல கொஞ்ச காலம், ஆமென், இந்த லேசான உபத்திரவம், ஹல்லேலூயா, இவைகளெல்லாம் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க முடியாது. ஹல்லேலூயா. வாழ்வானாலும் சரி, தாழ்வானாலும் சரி, அது வருங்காரியங்களானாலும் சரி, நிகழ்காலங்களானாலும் சரி, இனி என்ன நடக்க போகிறதோ, என்ன நடந்தாலும் சரி. எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? ஆண்டவரே, நான் உங்க நிழல்ல இருக்கிற கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவரே, நானும் எங்க குடும்பமும் எங்க சபையும், ஆண்டவரே, நீங்க உருவாக்கின இந்த உலகமும் உலகத்து ஜனங்களும் உங்க நிழலுக்கு கீழே நாங்க வந்திருக்கிறோம்ப்பா. இந்த ஓய்வு நாள் காலையில தகப்பனே, ஆண்டவரே, அப்பாவுடைய அடைக்கலத்தை தேடி நாங்க வந்திருக்கிறோம். அல்லேலூயா. அப்பாவுடைய சமூகத்தை தேடி வந்திருக்கிறோம். ஆண்டவரே, உம்மை ஆராதிக்க கூடி வந்திருக்கிறோம். ஆவியானவரே, உம்மை ஆராதிக்கும் பொழுது நுகங்கள் முறிந்து போகும். கரங்களை கொட்டி பாடுவோமா? உம்மை ஆராதிக்க கூடினோம் ஆவியானவரே. ஆமென். உம்மை ஆராதிக்க கூடினோம் ஆவியானவரே. நுகங்களை முறிக்கும் ஆவியானவரே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். உம்மை ஆராதிக்க கூடினோம் ஆவியானவரே. நுகங்களை முறிக்கும் ஆவியானவரே. உம்மை ஆராதிக்க விடுதலை தாருமே, எம்மை நிரப்பிட இப்போது பாருமே. உம்மை ஆராதிக்க விடுதலை தாருமே, எம்மை நிரப்பிட இப்போது பாருமே. உம்மை ஆராதிக்க கூடினோம் ஆவியானவரே. நுகங்களை முறிக்கும் ஆவியானவரே. உம்மை ஆராதிக்க கூடினோம் ஆவியானவரே.
தரிசனம் தந்திடும். உன்னத பலத்தினால் மூடினே ஆத்தும தரிசனம் தந்திடும். உம்மை ஆராதிக்க கூடினோம் அவர்களை நோக்கி ஹல்லேலூயா. முகங்களை முறிக்கும் ஆவியானவரே ஆராதிக்க கூடினோம் ஆவியானவரே. முகங்களை முறிக்கும் ஆவியானவரே. பரிசுத்த அக்கினி எரியட்டுமே, பரிசுத்த அக்கினி எரியட்டுமே. மகிமையின் வேகம் மூடட்டுமே, பரிசுத்த அக்கினி எரியட்டுமே. மகிமையின் வேகம் மூடட்டுமே. உம்மை ஆராதிக்க கூடினோம் ஆவியானவரே. ஆமென். நுகங்களை முறிக்கும் ஆவியானவரே. இன்னொரு முறை உம்மை ஆராதிக்க கூடினோம் ஆவியானவரே. நுகங்களை முறிக்கும் ஆவியானவரே. வருகை கிரியை செய்யட்டுமே, கனியும் எங்களில் வளரட்டுமே. வருகை கிரியை செய்யட்டுமே, கனியும் எங்களில் வளரட்டுமே. உம்மை ஆராதிக்க கூடினோம் ஆவியானவரே. நுகங்களை முறிக்கும் ஆவியானவரே. உம்மை ஆராதிக்க கூடினோம் ஆவியானவரே. நுகங்களை முறிக்கும் ஆவியானவரே. வியாதிகள் இப்போது சுகமாகட்டும், பிசாசின் கட்டுகள் தொலைந்தோடட்டும். வியாதிகள் இப்போது சுகமாகட்டும், பிசாசின் கட்டுகள் தொலைந்தோடட்டும். உம்மை ஆராதிக்க கூடினோம் ஆவியானவரே. நுகங்களை முறிக்கும் ஆவியானவரே. உம்மை ஆராதிக்க கூடினோம் ஆவியானவரே. நுகங்களை முறிக்கும் ஆவியானவரே. என் கைகளை உமக்கு உயர்த்துகிறோம், எம் உள்ளத்தில் உம்மை வாழ்த்துகிறோம். என் கரங்களை உமக்கு உயர்த்துகிறோம், உள்ளத்தில் உம்மை வாழ்த்துகிறோம். உம்மை ஆராதிக்க கூடினோம் ஆவியானவரே. முகங்களை முறிக்கும் ஆவியானவரே. உம்மை ஆராதிக்க கூடினோம் ஆவியானவரே. முகங்களை முறிக்கும் ஆவியானவரே. உம்மை ஆராதிக்க விடுதலை தாருமே, உம்மை நிரப்பிட இப்போது பாருமே. உம்மை ஆராதிக்க விடுதலை தாருமே, எம்மை நிரப்பிட இப்போது பாருமே. உம்மை ஆராதிக்க கூடினோம் ஆவியானவரே. முகங்களை முறிக்கும் ஆவியானவரே. அப்படியே கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. உம்மை ஆராதிக்க எங்களுக்கு பலனை கொடுத்திருக்கிறீங்கப்பா. உம்மை ஆராதிக்கிற பாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்க. உம்மை ஆராதிக்க உடைய பிள்ளைகளாக எங்களை மாற்றி இருக்கிறீங்கப்பா. சொல்லுங்க ஆண்டவரே, உம்முடைய மகனாக எங்களை மாற்றி இருக்கிறீங்களே, உம்முடைய மகளாக எங்களை மாற்றி இருக்கிறீங்களே அப்பா. உன்னத பலத்தினால ஒவ்வொரு நாளும் எங்களை நிரப்பி வருகிறீரே ஆண்டவரே. எவ்வளவோ பயங்கரங்கள் சம்பவித்துக் கொண்டிருக்கும் பொழுதும் கூட ஓ கர்த்தர் எங்களை கைவிடவில்லை. கர்த்தர் எங்களை கரங்களை பிடித்திருக்கிறீர், எங்களை நடத்துகிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓ thank you Lord. உன்னத பலத்தினால கண்களை மூடி கரங்களை உயர்த்தி சொல்லுமா. உன்னத பலத்தினால் மூடிடும் ஆத்தும தரிசனம்
தந்திடும். அப்படி சொல்லுவோம். உன்னத பலத்தினால் மூடிடும், ஆத்தும தரிசனம் தந்திடும், உம்மை ஆராதிக்க கூடினோம் ஆவியானவர். ஹல்லேலூயா. நுகங்களை முறிக்கும் ஆவியானவரே, எங்கள் நுகங்களை முறிக்கும் ஆவியானவரே, எங்கள் பலவீனங்களை எடுத்து போடுகிற ஆவியானவரே, எங்களை பலத்தினால் இடை கட்டுகிற ஆவியானவரே, எங்களை உமக்கென்று ஓட பலப்படுத்துகிற ஆவியானவரே, ஆண்டவரே உம்முடைய அபிஷேகத்தினால் உம்முடைய உன்னதத்தின் பலத்தினால் நிரப்பப்பட்டு ஆண்டவரே இந்த உலகத்தின் போராட்டங்களை ஜெயிக்க எங்களை பலப்படுத்துகிற ஆவியானவரே, உமக்கு நன்றி ஆவியானவரே. ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த 2வது வாரத்திலும் நம்மை கிருபையாக கொண்டு நிறுத்தி இருக்கிறார். நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. நாவாலே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. ஹல்லேலூயா. சேர்ந்து இணைந்து பாடுவோம். ஹல்லேலூயா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலை துதிக்கிறோம் நாதா. சொல்லுவோமா? நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலை துதிக்கிறோம் நாதா. கரங்களை உயர்த்தி நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நாளை தந்தீரே நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. அவர் நம்முடைய வாழ்க்கையில ஏற்பட்ட எல்லா ஆபத்துகளிலும் நம்மை பாதுகாத்தா, நமக்கு ஏற்பட்ட விபத்துகளிலிருந்து நம்மை பாதுகாத்தா, நமக்கு ஏற்பட்ட குறைவுகளிலிருந்து நம்மை பாதுகாத்தா, நமக்கு நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை தாக்குவதற்கு வந்த பிசாசுடைய ஆயுதங்களிலிருந்து அவர் நம்மை பாதுகாத்தா. ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா, ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா. அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா, அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா, அதிசயம் செய்தீரே நன்றி வச்சு, அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. வாழ்க்கையிலே ஒளி விளக்காய் வந்தீரையா, வாழ்க்கையிலே ஒளி விளக்காய் வந்தீரையா. வார்த்தை என்ற மன்னாவை தந்தீரையா, வார்த்தை என்ற மன்னாவை தந்தீரையா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா.
நாவாலே துதிக்கிறோம் நாதா. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கினீரே, சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கினீரே, நம் தந்து இதுவரை தாங்கினீரே, சுகம் தந்து இதுவரை தாங்கினீரே, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. நாவாலே துதிக்கிறோம் நாதா, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. நாவாலே துதிக்கிறோம் நாதா, நன்றி இயேசு ராஜா, 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 நன்றி இயேசு ராஜா. எங்களை ஒரு முறை கூட நிறுத்தி இருக்கிறீங்களப்பா, எங்களை ஒரு முறை கூடமை துதிக்க பலப்படுத்துறீங்களே, ஆராதிக்க பலப்படுத்தி இருக்கிறீங்களே, உங்க சமூகத்துல வந்து அப்பா என்று கூப்பிட எங்களுக்கு உதவி செய்திருக்கிறீங்களே அப்பா, உமக்கு ஆராதனை செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. தேவனுக்கே ஹல்லேலூயா, ராஜனுக்கே, தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் என்றென்றும் நடத்திடுவார். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஆராதனை என்று பாடுவோம்.
ரூபமாக்கி ஆற்றலை தந்திடுவார். கரங்களை உயர்த்தி ஆராதனை 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 ஆராதனை. அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை உமக்கே. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. துணையாளரே துணையாளரே. தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு தேவனுடைய மனுஷன் ஒரு தேவனுடைய மனுஷி கடந்து போகிற பாதைகளிலே பரிசுத்த ஆவியானவர் கூட இருக்கிறார். அவர் நமக்கு துணையாக நிற்கிறார். அவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, அவர் நம்மை கைவிடுவதும் இல்லை. நீங்கள் முன்னே போகும் பொழுது அவர் முன்னே வருகிறார். நமக்கு பின்னே ஆபத்து நேரிட்டால் நமக்கு பின்னே நின்று அவர் நம்மை பாதுகாக்கிறார். கரங்களை உயர்த்தி துணையாளரே துணையாளரே துன்பத்தில் தாங்கும் மணவாளரே துணையாளரே துணையாளரே துன்பத்தில் தாங்கும் மணவாளரே கண்ணீரை நீக்கி காயங்களாற்றி கனிவோடு நடத்திடுவே. கண்ணீரை நீக்கி காயங்களாற்றி கனிவோடு நடத்திடுவே. அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை உமக்கே. ஆமாண்டவரே, கடந்த வாரம் முழுவதும் எங்களை நடத்தி வந்தேன். இந்த புதிய வாரத்திலும் இந்த ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் எங்களுடைய கால்களை வைத்திருக்கிறோம். இந்த ஞாயிற்றுக்கிழமையிலும் கர்த்தர்களை நடத்துவதற்காக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த வாரம் முழுவதும் கர்த்தருடைய பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்ய வேண்டும். விசேஷமாக பலவீனப்பட்டிருக்கிற குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். வியாதிப்பட்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். காயப்பட்டு கிடக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எவ்வளவுதான் தைரியப்படுத்தி கொண்டாலும் ஏதோ ஒரு பயம் எங்களை வேதனைப்படுத்துகிறது, எங்களை அழுத்துகிறது, எங்களை பாரப்படுத்துகிறது. என்ன நடக்கும் என்று புரியவில்லை ஆண்டவரே என்று அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவர் தம்முடைய மார்போடு அணைத்துக் கொள்ளுவீராக. நம்முடைய பிள்ளைகளை தைரியப்படுத்துவீராக. நான் இருக்கிறேன் மகனே என்று சொல்லுங்கப்பா. நான் இருக்கிறேன் மகளே, உன்னுடைய இருதயம் கலங்காதிருப்பதாக.
என்று இந்த காலை வேளையில ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளை பார்த்து ஆண்டவர் பேசுங்கப்பா. உங்க மெல்லிய சத்தத்தை ஒவ்வொருவரும் கேட்கட்டுமே ஆண்டவரே. எங்களுடைய சென்னை மாத்திரம் அல்ல, எங்களுடைய தமிழ்நாடு முழுவதிலும் ஆண்டவருடைய ஆளுகை இறங்க வேண்டுமே அப்பா. ஆண்டவரே, இந்தியாவின் ஒவ்வொரு மாநிலங்களிலும் உம்முடைய ஆளுகை இறங்க வேண்டுமே அப்பா. உம்முடைய பிரசன்னம் இறங்க வேண்டுமே. இந்த பொல்லாத கொள்ளை நோயை தடுத்து நிறுத்த வேண்டுமே ஆண்டவரே. சாபத்தை தடுத்து நிறுத்த வேண்டுமே ஆண்டவரே. துன்பப்படுகிற வியாதி பட்டிருக்கிற ஆண்டவரே சரீர வேதனைகளிலும் ஆண்டவரை பாடுகளிலும் தத்தளித்து கொண்டிருக்கிற மருத்துவமனைகளிலே பாடுபட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. 38 வருடமாய் படுத்திருந்தவனை தேடி வந்த இயேசு இந்த காலை வேளையிலும் ஆண்டவரே மருத்துவமனைகளிலே படுத்திருக்கிற தேவ ஜனங்களை ஆண்டவரே, ஊழியர்களை, விசுவாசிகளை அல்லது ஆண்டவரை உலகத்தின் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் தேடி நீர் கடந்து போகிறீர். அதற்காக உமக்கு நன்றி அப்பா. உம்முடைய பிள்ளைகளை விசாரிப்பீராக. உம்முடைய பிள்ளைகளை பார்த்து, மகனே நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்பீராக. மகளே நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்பீராக. உன்னுடைய வேதனை என்ன என்று கேட்பீராக. உன்னுடைய கண்ணீர் என்ன என்று கேட்பீராக. உன்னுடைய பலவீனத்திற்கு நான் உதவி செய்ய விரும்புகிறாயா என்று கேட்பீராக. நீ எழுந்து நடக்க விரும்புகிறாயா என்று சொல்லி கேட்பீராக. நீ அற்புதத்திற்கு வாஞ்சிக்கிறாயா என்று கேட்கிற உம்முடைய மெல்லிய சத்தத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எனக்கு சித்தம் உண்டு என்று சொல்லுவீராக. ஆம் மகளே, ஆம் மகனே, உன்னுடைய வேதனை நீங்கி நீ சுகமாயிரு என்று இந்த காலையில சொல்லுவீராக. ஒரு ஓய்வு நாள் ஆராதனைக்கு போக முடியாதபடிக்கு வியாதிப்பட்டு மருத்துவமனையில் கிடக்கிற அல்லது ஆண்டவரே அலுவலக வேலைகளில் ஆண்டவரே மருத்துவமனை வேலைகளிலே சிக்கி தவிக்கிற ஒவ்வொரு வேலையும் உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த காலையில் ஆராதனையிலும் கூட உலக ஜனங்களுக்காக நாங்கள் பாரப்பட்டு ஜெபிக்கிறோம். உலகத்தின் ஒவ்வொரு நாடுகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே அந்த கோடி நியூசிலாந்திலிருந்து நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, அங்கிருந்து ஏறத்தாழ கனடா தேசம் வரையிலும் இடைப்பட்ட எல்லா நாடுகளிலும், எல்லா சின்ன நாடுகள், எல்லா தீவு நாடுகள், எல்லா தீபகற்ப நாடுகள், எல்லா ஆண்டவரே கிறிஸ்தவ நாடுகள், எல்லா புத்த நாடுகள், எல்லா முஸ்லிம் நாடுகள், ஆண்டவரே கம்யூனிஸ்ட் நாடுகள், எல்லா நாடுகளையும் எல்லா தேசங்களையும் உம்முடைய பாதங்களில் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். சொல்லி ஜெபிப்போம். கரங்களை உயர்த்தி ஆண்டவரே, இந்த தேசங்களை ஆளுகிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த தேசங்களில் அரசாட்சி நடத்துகிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அதிகாரங்களில் இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாட்டை வழிநடத்தி கொண்டு போகிறவர்கள் தங்களுக்கு பிரியமான வழிகளிலே அல்ல, ஒரு ராஜாதி ராஜா உண்டு. அந்த ராஜாதி ராஜாவுடைய விருப்பத்தை அறிந்து தேசத்தை ஆளுகை செய்யட்டும் ஆண்டவரே. இந்த ஆண்டவரே, இந்த உலகத்தின் தேசங்கள் விடுவிக்கப்படட்டும். எத்தனை தேசங்களிலே மரண மூலம், எத்தனை தேசங்களிலே ஜனங்கள் மடித்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரை எரிப்பதற்கு இடமில்லை, எரிப்பதற்கு ஆளில்லை. ஆண்டவரை அடக்கம் பண்ணுவதற்கு ஆளில்லை. அடக்கம் பண்ணி முடிய இன்னும் சில நாட்கள் ஆகும். அதற்கு பின்புதான் இந்த சரீரம் அடக்கம் பண்ணப்படும். எவ்வளவு ஆண்டவரே அவலம் ஆண்டவரே, எவ்வளவு கண்ணே. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைமையை பார்த்து எரேமியா அழுது புலம்பினதை போல இன்றைக்கு தேவ ஜனம் அழுது அழுகையோடும் புலம்பலோடும் கண்ணீரோடும் உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். என் தலை தண்ணீராய் இருந்தால், என் கண்கள் கண்ணீராய் இருந்தால் நலமாய் இருக்குமே என்று கதறுதலோடு உம்முடைய பாதத்தில் வருகிறோம். எம்முடைய தேசத்திலே அற்புதம் செய்யும். எம்முடைய தேசத்தின் ஜனங்களுக்கு அற்புதம் செய்யும். ஆண்டவரே வரிசையில் நின்று பணிபடிகளை செய்கிறவர்களை நீர் பாதுகாப்பீராக. ஆண்டவரே, உம்முடைய அற்புதங்களை விளங்க பண்ணும். சங்கீதம் 50:15 ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன்.
நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஆண்டவரே, தேவ ஜனங்கள் தேவனை மகிமைப்படுத்துகிற நாட்கள் வரப்போகிறது. ஊழியர்கள் தேவனை மகிமைப்படுத்துகிற நாட்கள் வரப்போகிறது. ஆண்டவரே, தேசங்களின் தலைவர்கள் தேவனை மகிமைப்படுத்துகிற நாட்கள் வரப்போகிறது. ஆண்டவரே, உம்முடைய கண்ணீரை கண்ட தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிற நாட்கள் வரப்போகிறது. எம்முடைய அழிவிலிருந்து எங்களை விடுவித்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிற நாட்கள் வரப்போகிறது. தகப்பனே, அந்த நாள் சீக்கிரத்திலே வரட்டுமே அப்பா. இந்த காலை வேளையிலும் ஆண்டவரே, வஸ்திரம் இல்லாமல், ஆகாரம் இல்லாமல், மருத்துவம் இல்லாமல், ஆண்டவரே, மருத்துவத்திற்கு இடம் இல்லாமல், மருத்துவத்திற்கு பணமும் இல்லாமல், ஆண்டவரே, அங்கலாய்த்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். அவர்களுக்கு பணி ஆண்டவரை உதவி சென்று சேரட்டும். அவர்களுக்கு ஆண்டவரை மருத்துவம் சென்று சேரட்டும். ஆறுதல் சென்று சேரட்டும். தேவ சமாதானம் சென்று சேரட்டும். உம்முடைய வார்த்தையின் ஆறுதல் புறப்பட்டு போவதாக. அற்புதத்தை செய்வீராக. இந்த காலை வேளையில விசுவாசிகள் எல்லா குடும்பங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். சபையினுடைய எல்லா குடும்பங்களையும் நீர் ஆளுகை செய்யும், அபிஷேகிப்பீராக. கனம், துதி, மகிமை நீர் எடுத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். இந்த ஓய்வு நாளிலே நமக்கு துக்க செய்திகளும் உண்டு, நமக்கு சந்தோஷமான செய்திகளும் உண்டு, இல்லையா? சந்தோஷமான செய்தி நமக்கு எல்லாருக்கும் தெரிந்ததுதான். நம்முடைய தமிழ்நாட்டிற்கு ஒரு விடியலை கர்த்தர் ஏற்படுத்தி இருக்கிறார். சுதந்திரமாக அவர்கள் தம்முடைய ஆட்சியை நடத்துவதற்கும், ஆளுகை செய்கின்றவர்கள், அரசியல் அமைப்பை பொறுப்பெடுத்து நடத்துகிறவர்கள், இப்படி ஒவ்வொருவருக்காகவும் நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நம்ம ஜெபம் பண்ணணுமா, ஜெபம் பண்ணக்கூடாதா? நம்ம ஜெபிக்கணும். ஆண்டவர் நமக்கு சொல்லி இருக்கிறார், ஆளுகிறவர்களுக்காகவும் ஜெபிக்க வேண்டும், அதிகாரிகளுக்காகவும் நாம் ஜெபிக்க வேண்டும். ஆகையினாலே நாம் நன்றாக ஜெபிப்போம். ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஜெபங்களிலே வைத்து நாம் தேவ சமூகத்திலே காத்திருப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. இன்றைக்கு நம்முடைய அறிவிப்புகள் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் கொடுக்கப்படும் அல்லது அழைத்து கொடுக்கப்படும். சிலர் பலவீனப்பட்டு இருக்கிறார்கள். நம்முடைய சபையை, குடும்பங்களை சார்ந்தவர்கள், குடும்பங்கள் என்று சிலர் பலவீனப்பட்டு இருக்கிறார்கள். அது பலராக மாறக்கூடாது. அது ஒருவருக்கும் சேதத்தை ஏற்படுத்தக்கூடாது. அது நம்முடைய பாரமாக இருக்க வேண்டும், நம்முடைய ஜெபமாக இருக்க வேண்டும். எப்பெல்லாம் வீடுகளில் தான் அதிகமாக இருக்க போகிறோம், எப்பெல்லாம் ஜெபிக்க உங்களை அழைக்கிறோமோ எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள். அல்லது உங்களுக்கு எப்பொழுது ஜெபிக்க ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குமோ அப்பொழுது நீங்கள் தயவு செய்து தேசத்திற்காகவும், சபைக்காகவும், உலகத்திற்காகவும், ரட்சிப்பிற்காகவும் நீங்கள் ஜெபிக்க வேண்டும். அது நம்முடைய கடமை, அது நம்முடைய பொறுப்பு. ஆகினாலே தயவு செய்து உங்களை ஜெபிப்பதற்காக நான் அழைக்கிறேன். தொடர்ந்து வாட்ஸ்அப்பில் தினம் ஒரு தியானம் வருகிறது உண்டு. பொதுவாக நாம் சனி, ஞாயிறு நாட்களிலே அதை தவிர்த்து இருக்கிறோம். நான் வருகிற வாரத்திலிருந்து சனிக்கிழமையும் நான் அதை உங்களுக்கு எழுதி அனுப்புவேன் என்று உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். ஏனென்றால் நானும் வீட்டிலே தான் இருக்கிறேன். ஜெபிப்பதற்கும் ஆயத்தப்படுத்துவதற்கும் எனக்கும் நேரத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆகையினாலே நீங்களும் வீடுகளில் இருக்கிறீர்கள், அதை தொடர்ந்து படிங்கள். இந்த ஆன்லைன்ல நான் வருவதற்கு முன்பாக எனக்கு ஒரு ஃபோன் கால் ஒன்று வந்தது. நம்முடைய மகாபலிபுரம் பக்கத்தில் இருந்து ஒரு சகோதரி அழைத்திருந்தார்கள். பாசி, எனக்கு ஒரு 2 வாரமாக இந்த ஒரு தினம் ஒரு தியானம் எனக்கு கிடைத்து கொண்டிருக்கிறது. அது எனக்கு மிகவும் பிரயோஜனமாய் இருக்கிறது. அது என்னோடு பேசுகிறது. எனக்கு அதை தொடர்ந்து நீங்கள் அனுப்பி தர வேண்டும் என்று அவர்கள் கேட்டிருக்கிறார்கள்.
இப்படி எங்கெங்கேயோ பல நாடுகள் பல ஊர்களிலே இருக்கிறவர்கள் பிரயோஜனப்படுகிறார்கள். அது இன்னும் பிரயோஜனப்பட நீங்கள் உங்களுடைய ஜெபங்களிலே தாங்குங்கள். ஒவ்வொரு நாளும் அதற்குரிய ஞானத்தையும் வார்த்தையும் தேவன் தர வேண்டும். இன்றைக்கு நாம் தேவனுடைய செய்திக்குள்ளே பிரவேசிக்க போகிறோம். வேத புஸ்தகத்தில் 1 சாமுவேலின் புஸ்தகம் 22வது அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களை நம்ம வாசிக்க கேட்போமா? பாஸ்டர்மா வாசிப்பாங்க. 1 சாமுவேலின் புஸ்தகம் 22வது அதிகாரம் 1லிருந்து 3 வசனங்கள். தாவீது அவ்விடத்தை விட்டு தப்பி அதுல்லாம் என்னும் கவிக்கு போனான். அதை அவன் சகோதரரும் அவன் தகப்பன் வீட்டார் அனைவரும் கேட்டு அங்கே அவனிடத்துக்கு போனார்கள். ஒடுக்கப்பட்டவர்கள், கடன்பட்டவர்கள், முறுமுறுக்கிறவர்கள் யாவரும் அவனோட கூடிக்கொண்டார்கள். அவன் அவர்களுக்கு தலைவனானான். இந்த பிரகாரமாக ஏறக்குறைய 400 பேர் அவனோடு இருந்தார்கள். தாவீது அவ்விடத்தை விட்டு மோவாபியரை சேர்ந்த மிஸ்பேக்கு போய் மோவாபின் ராஜாவை பார்த்து, தேவன் என்னை எப்படி நடத்துவார் என்று நான் அறியும் மட்டும் என் தகப்பனும் என் தாயும் உங்களிடத்திலே தங்கி இருக்கும்படி தயவு செய்யும் என்று சொல்லி. போதும். இந்த 1 சாமுவேல் 22வது அதிகாரம் ஒரு மிக முக்கியமான அதிகாரம். அதற்கு முந்தின அதிகாரங்களிலே தாவீதனுடைய ஆரம்பங்களும் அவருடைய வெற்றிகளையும் அவருடைய பாடுகளையும் நம்ம படிக்கிறோம். ஆரம்பம் ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்தது. ஆனால் நாட்கள் போக போக தாவீதுடைய வாழ்க்கை முழுவதும் மாறி போயிடுச்சு. தன் மேல் அபிஷேகம் ஊற்றப்பட்ட பொழுது ஒரு பெரிய மனக்களிப்பு, ஒரு சந்தோஷம் கூட. ராஜாவாக மாறிவிடவில்லை, ஆனால் அந்த இருதயத்தில் ஒரு ராஜரீக சந்தோஷம் உண்டாகிறது. அந்த சந்தோஷத்தோடு போய் தான் மறுபடியும் ஆடுகளை மேய்க்கிறான். ஆடுகளை மேய்க்கும் பொழுது தகப்பன் மறுபடியும் அவனை அழைத்து விடுகின்றான். சகோதரர்களை விசாரிப்பதற்கும் அவர்களுக்கு ஆகாரம் கொடுப்பதற்கும் அனுப்பி வைக்கிறார். சுக செய்தியை போய் விசாரிக்க போனவன் அங்கே கோலியாத்தை ஜெயிக்கிறான். நமக்கு தெரிந்த காரியம் இல்லையா? கோலியாத்தை ஜெயிக்கிறான். ஒரு பெரிய வெற்றி. அந்த வெற்றி கொண்டாடப்பட்ட வெற்றி. எப்படிப்பட்டது? தேசமே கொண்டாடின ஒரு வெற்றி என்று சொல்லலாம். சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10,000 என்று சொல்லி அங்கிருக்கிற ஜனங்கள் எல்லாம் தெருக்களிலும் பட்டணங்களிலும் கிராமங்களிலும் ஆடி பாடி தாவீது தன்னுடைய வெற்றியை கொண்டாடினானோ இல்லையோ, தாவீதனுடைய வெற்றியை ஜனங்கள் கொண்டாடினார்கள். நாம் இந்த 7ஆம் தேதி சமீபத்தில் நடந்த எலெக்ஷன் ரிப்போர்ட் அன்றைக்கு நாம் பார்த்ததை போல ஒரு பெரிய வெற்றியை தாவீது கொண்டாடினார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆனால் அந்த வெற்றி நாட்கள் போக 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 அந்த வெற்றி அவனுக்கு தோல்வியை போல தெரிந்தது. இப்பொழுது யார் தாவீதை நேசிக்க வேண்டுமோ அவர் கொலை செய்வதற்கு தாவீதை விரட்டுகிறார். அவன் இப்பொழுது அரண்மனையை விட்டு ஓட வேண்டிய நிர்பந்தம் வருகிறது. நண்பனாகி யோனாத்தானை விட்டு பிரிய வேண்டிய நேரம் வந்தது. பிரிந்து ஓடுகிறான். தன்னுடைய குடும்பத்தை விட்டு பிரிந்து ஓடுகிறான். தன்னுடைய உறவுகளை விட்டு பிரிந்து ஓடுகிறான். தன்னுடைய பெத்லகேமை விட்டு அவன் பிரிந்து ஓட வேண்டிய நிர்பந்தம் வருகிறது. ஓடுகிறவன் பல இடங்களிலே ஓடி ஒழிக்கிறான். இந்த சம்பவங்கள் நமக்கு வேத புஸ்தகத்திலே தெளிவாக இருக்கிறது இல்லையா? அவன் ஓடி பல இடங்களிலே ஓடுகிறான். சவுல் துரத்தி கொண்டிருக்கிறான். இதனுடைய முந்தின அதிகாரத்திலே பார்த்தால் ஆகீசனிடத்திலே அவன் போகிறான். அங்கிருந்தும் அவன் என்ன செய்கிறான்? ஓடி தப்பித்து வெளியே வருகிறான். ஒரு பைத்தியக்காரனை போல வேஷமிட்டு. இந்த 22வது அதிகாரத்திலே நீங்கள் பார்ப்பீர்களே, ஆனால் 1வது வசனத்திலே தாவீது அவ்விடத்தை விட்டு தப்பி
அதுல்லாம் என்னும் கெபியினிடத்திலே அவன் போனான் என்று வாசிக்கிறோம். பாருங்கள், அரண்மனை துரத்தி அதுல்லாம் என்று சொல்லப்படுகிற ஒரு குகைக்கு வந்திருக்கிறான். ரொம்ப உயர்ந்த ஒரு வாழ்க்கையிலிருந்து ஒன்றுமில்லாத ஒரு இடத்திற்குள்ளே அவன் வந்து சேர்ந்திருக்கிறான். வாழ்க்கையில ஓஹோ என்று வாழ்ந்த இடத்திலிருந்து இனி ஒன்றுமில்லை என்கிற ஒரு சின்ன குகைக்குள்ளே அவன் வந்து ஒளிந்து கொண்டிருக்கிறான். தேவனுடைய பிள்ளைகளே, அநேக வேளைகளிலே நாம் நினைக்கிறது ஒன்று, நமக்கு நடக்கிறது இனி ஒன்றாக இருக்கிறது. தாவீது நினைத்தது இனி ராஜா என்றுதான் தாவீது நினைத்துக் கொண்டிருந்தான். ஆனால் அந்த தேசத்திற்குள்ளே ஒரு குடிமகனாக கூட வாழ முடியாதபடிக்கு தேசம் துரத்துகிறது. துரத்தப்பட்டவனாக அதுல்லாம் என்கிற குகையிலே வந்து மறைந்து கிடக்கிறான். நம்மிலும் அநேகர் ஒன்று கொள்ளை நோய் துரத்தி வீடுகளிலே மறைந்திருக்கிறோம். அதனுடைய மறுபக்கத்திலே அநேகர் வாழ்க்கையின் பிரச்சனையினால் துரத்தப்பட்டு, வாழ்க்கையினுடைய உபத்திரவங்களினால் துரத்தப்பட்டு, உறவுகளினால் துரத்தப்பட்டு, அநேகர் பெற்றோர்களினால் துரத்தப்பட்டு, அநேகர் குடும்பத்தாரால் துரத்தப்பட்டு, அநேகர் நண்பர்களால் துரத்தப்பட்டு, தாவீதை போல எங்கேயோ நாம் ஓடி ஒளிந்திருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, தாவீது அதுல்லாம் என்கிற குகையிலே மறைந்திருந்தான். அந்த குகை எங்கே இருக்கிறது என்று சொன்னால், தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் சொல்லியிருக்கிறார்கள், தாவீது கோலியாத்து எங்கே ஜெயித்தானோ அதற்கு மிகவும் அருகாமையிலே தான் அந்த அதுல்லாம் என்கிற குகை இருக்கிறது. கவனியுங்கள், அவன் வெற்றி பெற்ற இடத்திற்கு அருகாமையிலே அவன் இஸ்ரவேல் ஜனங்களால் ஜெயிக்க முடியாது என்று நினைத்த கோலியாத்தை ஜெயித்த இடத்திற்கு அருகாமையில் அவனுக்கு தெரியாது, நான் இங்கே ஜெயித்திருக்கிறேன், ஒரு பெரிய ராட்சதனை ஜெயித்திருக்கிறேன். ஆனால் இந்த வெற்றியின் அருகாமையிலே நான் ஒரு குற்றவாளியை போல ஓடி ஒளிந்து கொள்ள வேண்டும், ஒரு குற்றவாளியை போல மறைந்து வாழ வேண்டிய ஒரு இடம் எனக்கு அருகாமையிலே தான் இருக்கிறது என்று அவன் வாழ்க்கையில ஒருபோதும் நினைக்கவில்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில ஒன்றை நாம் நினைவு கூற வேண்டும். வெற்றிகளும் சந்தோஷங்களும் ஒரு புறத்திலே நமக்கு வரும் பொழுது தேவனுடைய பிள்ளைகள் மறந்துவிடக் கூடாது, இதனுடைய எதிர்புறம் ஒன்று இருக்கிறது, இதற்கு நேர் எதிரான ஒரு பகுதி இருக்கிறது. அங்கே அதுல்லாம் என்கிற குகை இருக்கிறது. அந்த அதுல்லாம் என்கிற குகை காத்து கொண்டிருக்கிறது. அந்த அதுல்லாம் என்கிற குகை தான் நான் மறைந்து கொள்ள வேண்டிய ஒரு இடம். அந்த அதுல்லாம் என்கிற குகை தான் நான் ஒளித்து வாழ வேண்டிய ஒரு இடம். தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் வெற்றிகளுக்கு பின்பு அநேக தோல்விகளை கண்டிருக்கிறோம். வெற்றிகளுக்கு பின்பு, வெற்றிகளுக்கு மிகவும் அருகில்தான் நாம் துவண்டு போய் கிடக்கிற ஒரு இடமும் இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் பெற்ற வெற்றிகளுக்கு பின்னால் நீங்கள் துவண்டு கிடந்த இடங்கள் உங்களுடைய ஞாபகத்தில் இருக்கும் என்பதை கர்த்தர் அறிவார். கவனியுங்கள், வெற்றிக்கு மிகவும் அருகில் தான் துவண்டு போய் கிடக்கிற அதுல்லாம் என்கிற குகையும் உண்டு. அது தாவீதுக்கு முதலாக தெரியாது. பாராட்டுகள் பெற்ற அதே இடத்தின் அருகாமையிலே தான் குற்றவாளியை போல மறைந்து கிடக்கிற ஒரு இடமும் உண்டு என்பதை தாவீது அறியாதிருந்தான். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். வெற்றி பெற்ற அநேக தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே வெற்றிக்கு பின்னாலே தான், வெற்றி பெற்ற இடங்களிலே தான், வெற்றிக்கு மிகவும் நெருக்கத்தில் தான் அவர்களுடைய வேதனைகளும் இருந்தது. நம்முடைய உலகத்திலே ஒரு பெரிய புரட்சியை கொண்டு வந்த மார்ட்டின் லூதர் என்று சொல்லப்படுகிற ஒரு தேவனுடைய மனிதனை நாம் அறிவோம் இல்லையா?
அவருடைய வாழ்க்கையில் அவர் கொண்டு வந்த வெற்றி என்ன வெற்றி என்று சொன்னால், கிரியையினால் அல்ல ரட்சிப்பு, நம்முடைய பாவ அறிக்கையினாலோ அல்லது பலவிதமான பழக்க வழக்கங்களினாலோ அல்ல ரட்சிப்பு. ரட்சிப்பு விசுவாசத்தினாலே தான் உண்டாகிறது. விசுவாசத்தினாலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலே நமக்கு ரட்சிப்பு உண்டாகிறது என்கிறதை வேத வசனத்திலிருந்து மிகவும் தெளிவாக அவர் கற்றுக் கொடுத்தார். அப்படி அவர் கற்றுக் கொடுத்த பொழுது அநேகருடைய கண்கள் திறக்கப்பட்டது. அநேகர் விசுவாசத்தினாலே ரட்சிக்கப்பட்டார்கள். பணம் இல்லாதவர்களும் ரட்சிக்கப்பட்டார்கள். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தின் சீட்டை வாங்க முடியாதவர்களும் ரட்சிக்கப்பட்டார்கள். ஜனமுடைய கண்கள் திறக்கப்பட்டது. ஆனால் அந்த வெற்றிக்கு மிகவும் அருகாமையிலே தான் அவருக்கு என்ன இருந்தது என்று சொன்னால், ஒளிந்து வாழ வேண்டிய நிர்பந்தமும் நேரிட்டது. அவரை கொலை செய்வதற்கு திட்டமிட்டார்கள். அவரை கொலை செய்வதற்கு தேடினார்கள். அவரை கொன்று போடுவதற்கு திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டது. ஆனால் தேவனுடைய மனுஷனோ மறைந்து கிடந்தா, இருளுக்குள் ஒளிந்து கிடந்தா என்பது நமக்கு தெரிந்த சத்தியம். தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் வெற்றி பெற்றது, அந்த அநேக வெற்றிகளை பெற்றும் அந்த வெற்றிகளை அனுபவிக்க முடியாமல் ஒருவேளை இந்த காலை ஆராதனையிலே வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஐயோ, நல்ல வேலை எனக்கு கிடைத்தது, அந்த வேலையில எனக்கு விடுதலையாய் வேலை செய்ய முடியவில்லையே என்கிற துக்கம் உங்களுக்குள்ளே காணப்படலாம். தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பொருளாதாரத்தின் மாற்றம் இப்பொழுதுதான் ஏற்பட்டு இருந்தது, ஆனால் கை கட்டினது வாய்க்கட்டாமல் போய்விட்டது என்கிற துக்கம் உங்களை அடைத்துக் கொண்டிருக்கலாம். எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை இனிதான் வாழ போகிறோம், எங்களுடைய பிள்ளைகள் இனிதான் வாழ போகிறார்கள் என்று நீங்கள் நினைத்த பொழுது காரியங்கள் எல்லாம் மாறி போயிருக்கலாம். காரியங்கள் உங்களை எங்கே கொண்டு போய் சேர்த்திருக்கலாம். தாவீதை அதுல்லாம் என்கிற குகையிலே கொண்டு சேர்த்ததை போல நீங்களும் ஒரு குகையிலே சேர்க்கப்பட்டிருக்கலாம். நீங்களும் ஒரு அடைக்கப்பட்ட ஒரு இடத்துல இன்னைக்கு வாழ ஆரம்பித்திருக்கலாம். தேவனுடைய பிள்ளைகளே, தாவீது வெற்றி பெற்ற சில காலங்களுக்குள்ளதாக வாழ்க்கையின் எல்லா காரியங்களையும் இழந்து போனான். ஒரு பயங்கரம் நிறைந்த இடத்திலே குகையிலே அவன் வந்து சேர்ந்தான். அந்த அதுல்லாம் என்கிற குகை என்று சொன்னால், மனதிலே சில காரியங்களை நீங்கள் கொண்டு வாருங்கள். அது ஒரு இருள் சூழ்ந்த இடம். அதுல்லாம் என்கிற குகை அது ஒரு இருள் சூழ்ந்த இடம். தேவனுடைய பிள்ளைகளே, வெற்றியிலிருந்து ஒரு இருளுக்குள்ளே நாம் கடந்து வந்திருக்கிறோமா? ஒரு இருண்ட இடத்திற்குள்ளே நீங்கள் மறைந்து கிடக்கிறீர்களா? அல்லது இருளுக்குள்ளே நீங்கள் உட்கார்ந்து இருக்கிறீர்களா? ஐயோ, தடவி பார்த்து வாழுகிற ஒரு நிர்பந்தத்திற்குள்ளே நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம் என்கிற கார் இருள். குகை என்றால் ஒரு கார் இருள். பகலா இரவா என்றே தெரியவில்லை. ஐயோ, வெளிச்சமும் இல்லை, இருளும் இல்லை, ஏதோ ஒரு சம்பவம் நடந்து கொண்டிருக்கிறதே. குகை என்றால் அது ஒரு இருள். குகை என்றால் ஒரு ஈரமான இடம். அது ஒரு 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 காய்ந்த பகுதியாய் இருப்பதில்லை. எங்கு கை வைத்தாலும் எங்கு நடந்தாலும் ஐயோ வழுக்கி விடுவோமோ என்கிற ஒரு நிலைமை. ஐயோ, மிகவும் மிகவும் வெற்றாக இருக்கிற ஈரமாக இருக்கிற இடம், ஒருவேளை பலவீனப்பட்டு விடுவோமோ என்று பயப்படுகிற ஒரு இடம். அந்த ஒரு ஈரமான இடம், பாசிகள் வளர்ந்திருக்கும். அந்த ஈரத்தோடு கூட சறுக்கி விடுவோமோ என்கிற ஒரு பயம் நிறைந்த இடம். அது ஒரு பயங்கரமான இடம். இங்கே என்ன இருக்கிறது என்று தெரியாது. உள்ளே சிங்கம் இருக்கிறதா என்று தெரியாது. பொல்லாத மிருகங்கள் இருக்கிறதா என்று தெரியாது. ஓநாய்கள் இருக்கிறதா என்று தெரியாது. தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இருக்கிற குகை என்றால் அது இருள் நிறைந்த இடம், அது ஈரமான இடம், அது பயங்கரங்கள் நிறைந்த இடம், அது மன அழுத்தத்தை ஏற்படுத்துகிற இடம். எப்போ என்ன நடக்கிறது என்று தெரியாது. யார் வந்து விடுவார்கள் என்று தெரியாது. மனுஷன் வருவானா, மிருகம் வருமா என்று தெரியாது. ஒரு மன அழுத்தம் நிறைந்த இடம்.
இந்த காலை வேளையில ஒரு மன அழுத்தத்துக்குள்ளே விழுந்து போய் கிடக்கிற தேவனுடைய பிள்ளையே, ராத்திரி தூங்க முடியவில்லை, தூங்கி 10 நிமிடத்திற்குள்ளே மறுபடியும் எழுப்பி உட்கார்ந்து இருக்கிறீர்கள், அல்லது தூக்கமே வரவில்லை, பகலும் தூங்க முடியவில்லை, இரவும் தூங்க முடியவில்லை என்கிற தூக்கத்தோடு இந்த காலை ஆராதனையிலே விழித்து காத்திருக்கிற தேவனுடைய பிள்ளையே, அது மன அழுத்தத்தை ஏற்படுத்தி இருக்கலாம். அந்த மன அழுத்தத்தை கர்த்தர் பார்க்கிறார். குகை என்றால் இருள் நிறைந்த இடம், குகை என்றால் ஈரம் நிறைந்த இடம், குகை என்றால் பயங்கரம் நிறைந்த இடம், குகை மன அழுத்தத்தை ஏற்படுத்துகிற இடம். குகை நமக்கு கொடுக்கிற இனி ஒரு அடுத்த காரியம் என்னவென்றால் ஒரு அதைரியம். ஐயோ, நான் தனித்திருக்கிறேனே, ஐயோ யாரும் இல்லையே, ஒரு அதைரியத்தை ஏற்படுத்துகிற இடம். தேவனுடைய பிள்ளைகளே, அதைரியப்பட்டு கிடக்கிறீர்களா? அந்த அதைரியத்தின் காரணம் உங்களுக்கு தெரியும். சில சம்பவங்கள் சம்பவித்ததினால், சில கஷ்டங்கள் ஏற்பட்டதினால், சில சரீரத்தின் பலவீனங்கள் ஏற்பட்டிருக்கிறதுனால், சரீரத்திற்குள்ளே ஏற்பட்டிருக்கிற சில மாற்றங்கள் உங்களை அதைரியப்படுத்தி கொண்டிருக்கிறதா? குகை அது ஒரு அதைரியத்தின் இடம், குகை ஒரு தனிமையின் இடம். தாவீது வேறு யாரையும் பார்க்கவில்லை. சங்கீதம் 142வது சங்கீதத்தை அந்த குகையிலிருந்து தான் பாடுகிறார். அங்கே அவர் பாடும் பொழுது இப்படி சொல்லுகிறார். சங்கீதம் 142 நான் ஆரம்பத்தில் வாசித்தேன், அதை எடுத்துக் கொள்ளுவோம். கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிடுகிறேன், கர்த்தரை நோக்கி நான் சத்தமிட்டு கெஞ்சுகிறேன். பாருங்கள், அவருக்கு முன்பாக என்னுடைய சஞ்சலத்தை நான் ஊற்றுகிறேன், அவருக்கு முன்பாக என்னுடைய நெருக்கத்தை நான் அறிக்கையிடுகிறேன். என்னுடைய ஆவி எனக்குள் தியங்குகிறது. இது எப்பொழுது ஏற்படும் தெரியுமா? ஒரு இருளை பார்க்கும் பொழுது, ஒரு பயங்கரத்தை குறித்த உணர்வு ஏற்படும் பொழுது, அல்லது ஒரு மன அழுத்தம் ஏற்படும் பொழுது, சுற்றிலும் ஈரம் என்று உணரும் பொழுது, தேவனுடைய பிள்ளைகளை அதைரியம் உண்டாகும் பொழுது அங்கே ஏற்படுகிற ஒரு தனிமை. படியுங்கள். நீர் என் பாதையை அறிந்திருக்கிறீர், நான் நடக்கிற வழியில் மறைவாக எனக்கு கண்ணி வைத்தார்கள். வலதுபுறமாய் கண்ணோக்கி பாரும், என்னை இந்த குகையிலே அறிவதற்கு ஒருவரும் இல்லை. நான் இந்த பிரச்சனையில இருக்கிறேன் என்று அறிவதற்கு ஒருவரும் இல்லை. எனக்கு என்ன பிரச்சனை என்று என்னை விசாரிப்பதற்கு ஒருவரும் இல்லை. எனக்கு அடைக்கலம் இல்லாமல் போயிற்று. என் ஆத்துமாவை விசாரிப்பதற்கு ஒருவரும் இல்லை. போதும். தேவனுடைய பிள்ளைகளே, நம்மிலே அநேகர் இருக்கிறோம், நம்மிலே அநேகர் இருக்கிறோம். பாருங்கள், குகை என்றால் தாவீதுக்கு அதுல்லாம் குகை. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொருவருக்கும் வேறுபட்ட ஒரு குகை இருக்கிறது, தனிமையான ஒரு இடம். குகை என்றால் பல குறைவுகள் நிறைந்த இடம். அங்கே ஒரு படுக்கை இருக்காது, அங்கே ஒரு சுடு தண்ணி வைத்து குடிக்கலாம் என்றால் முடியாது, குளிர் காயலாம் என்றால் முடியாது. ஒருவேளை தீ மூட்டினால் அங்கிருந்து வெளியே வருகிற புகை சவுலுடைய ஒற்றர்களுக்கு காண்பித்து கொடுத்து விடும், இங்க யாரோ இருக்கிறார்கள் என்று சொல்லி. அது தாவீதுடைய வாழ்க்கைக்கு இந்த நுணலும் தன் வாயால் கெடும் என்று சொல்லுவதை போல, பாருங்கள், எந்த வசதிகளும் அற்ற ஒரு இடம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த 5வது வசனத்திலே சொல்லுகிறார்,
கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். நீரே என் அடைக்கலமும் ஜீவனுள்ளோ தேசத்திலே என் பங்குமாய் இருக்கிறீர் என்றான். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ குகை என்பது உண்டு. குகை என்பது உண்டு. தாவீதுக்கு ஒரு குகை கிடைத்தது. தாவீதுக்கு ஒரு குகை வாழ்க்கை உண்டானது. சரி, தாவீதுக்கு இந்த தாவீது சிக்கிக் கொண்ட இந்த அதுல்லாம் குகையிலே தாவீது என்ன செய்தான்? வெற்றிக்கு பின்பு ஒரு குகை. அந்த குகை என்றால் என்ன என்று நாம் பார்த்தோம். அந்த குகையிலே தாவீது என்ன செய்தான், என்ன செய்ய வேண்டும்? தாவீது சங்கீதம் 57வது சங்கீதத்திலே பார்ப்பீர்களே, ஆனால் தாவீது தன்னுடைய அதுல்லாம் குகையிலே என்ன செய்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. படிப்போம். 1வது அதிகாரம் 57வது சங்கீதம் அதனுடைய 1வது வசனத்திலே, எனக்கு இறங்கும். படிங்க. எனக்கு இறங்கும் தேவனே, எனக்கு இறங்கும். உம்மை என் ஆத்துமா அண்டிக் கொண்டிருக்கிறது. விக்கினங்கள் கடந்து போகும் மட்டும் உம்முடைய செட்டைகளின் நிழலிலே வந்து நான் அடைவேன். ஒரு ஆமென் சொல்லுவீர்களா? இந்த சங்கீதத்தில் தாவீது என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், அவன் தன்னை தாழ்த்துகிறான். எனக்கு இறங்கும் தேவனே, எனக்கு இறங்கும். தன்னை தாழ்த்துகிறான் என்று சொன்னால் தன்னுடைய இருதயத்தை அவன் தாழ்த்துகிறான். இந்த இடத்துல நான்கு விதமான தாவீதுடைய இருதயத்தின் வெளிப்பாடை நம்ம பார்க்கிறோம். இந்த அதுல்லாம் குகையிலே தாவீது பாடுகிற இந்த 57வது சங்கீதத்திலே நான்கு விதத்திலே தன்னுடைய இருதயத்தின் உணர்வை அவன் தேவனிடத்திலே வெளிப்படுத்துகிறான். ஒன்றாவது தாழ்த்துகிறான். அந்த வசனத்தை நம்ம எல்லாம் சேர்ந்து படிக்கலாமே. எனக்கு இறங்கும் தேவனே, எனக்கு இறங்கும். உம்மை என் ஆத்துமா அண்டிக் கொண்டிருக்கிறது. விக்கினங்கள் கடந்து போக மட்டும் உமது செட்டுகளின் நிழலிலே வந்து நான் அடைவேன். ஒரு ஆமென் சொல்லுவீர்களா? தாவீது அந்த அதுல்லாம் குகையிலே தன்னுடைய இருதயத்தை முழுவதுமாக தாழ்த்துகிறார். இருதயத்தை முழுவதுமாய் தேவ சமூகத்திலே ஒப்பு கொடுக்கிறார். ஆண்டவரே, எனக்கு இறங்கும். விக்கினங்கள் கடந்து போகும் மட்டும் தன் இருதயத்தை அவன் தேவ சமூகத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறான். இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் எந்த விதமான குகையில இருந்தாலும் சரி, அந்த குகையிலே தேவனுடைய சமூகத்திலே நம்முடைய இருதயத்தை தாழ்த்துவோம். ஆண்டவருக்கு ரொம்ப பிடிச்ச காரியம், அவருடைய நாமம் தரித்த அவருடைய ஜனங்கள் தங்களை தாழ்த்தி தன்னுடைய பொல்லாத வழிகளை விட்டு, நான் நினைக்கிறேன் தேவ சமூகத்திலே அவன் எப்படி தாழ்த்தி இருப்பான். ஆண்டவரே, நான் உம்மை துக்கப்படுத்தின ஏதாகிலும் காரியங்கள் இருக்குமே, ஆனால் எனக்கு மன்னியும் என்று அந்த வெற்றிக்கு பக்கத்திலே அவன் குகையிலே மறைந்து கிடக்கிறானே. இந்த வெற்றிக்கு நான் வெற்றியிலே நிலைத்திருக்க போகாமல், ஆண்டவரே, இந்த வெற்றியிலே நான் நின்று ஜெயத்தை கண்டு நான் சந்தோஷித்து வாழ முடியாமல் போனதற்கு ஒருவேளை என்னிடத்தில் ஏதாகிலும் இருதயத்திலே காரியங்கள் இருக்குமோ என்று அவன் தன் இருதயத்தை தாழ்த்தி ஒரு தற்பரிசோதனை செய்கிறான். தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் எந்த குகையில இருக்கிறீர்கள்? அந்த குகைக்குள்ளே நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? தாவீதை போல நம்முடைய இருதயத்தை ஒரு தற்பரிசோதனை செய்து நம்முடைய இருதயத்தை தாழ்த்தி, ஆண்டவர் அதை மிகவும் விரும்புகிறார். நம் தாவீது அழகாய் சொல்லுகிறார், பிந்தின நாட்களிலே
என் இருதயத்தை கழுவி சுத்தமாக்கினேன், என்னுடைய கைகளை நான் கழுவி சுத்தமாய் இருக்கிறேன் ஆண்டவரே. பாருங்கள், ஒன்றாவதாக அவன் தன் இருதயத்தை தாழ்த்தினான். இரண்டாவது, அதே 57வது சங்கீதம் 2வது வசனத்திலே நாம் போவோம். எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன். ஜெபம் நிறைந்த ஒரு இருதயத்தை உருவாக்குகிறார். அவனுடைய நேரத்தை ஜெபிப்பதற்கு செலவு செய்கிறார். அவனுடைய இருதயத்தை ஜெபத்திற்கு அர்ப்பணிக்கிறார். தன்னுடைய ஜெபத்தை தன்னுடைய இருதயத்தை தாழ்த்தின தாவீது அந்த குகையிலே இப்பொழுது இருதயத்தை என்ன செய்கிறான் என்று சொன்னால் ஜெபத்தினால் நிரப்புகிறான். இருதயத்திலே ஜெப பலவீனம் ஏற்பட்டு விடாமல் தேவனுடைய பிள்ளைகள் பார்த்துக் கொள்ள வேண்டும். சில வேளைகளிலே சோதனைகளும் வேதனைகளும் வரும் பொழுது துக்கத்தினால் நம்முடைய இருதயத்தை நிரப்பிக் கொள்ளுவோம். வேதனைகளினால் நம்முடைய இருதயத்தை நிரப்பிக் கொள்ளுவோம். ஐயோ எனக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு, கவலைகளினால் நம்முடைய இருதயத்தை நிரப்பிக் கொள்ளுவோம். ஐயோ பயத்தினால் நம்முடைய இருதயத்தை நிரப்பிக் கொள்ளுவோம். இந்த காலை வேளையில் கர்த்தர் நம்மோடும் பேசிக் கொண்டிருக்கிறார். தாவீது தன் இருதயத்தை தாழ்த்தினான். அந்த குகையிலே தாவீது தன்னுடைய இருதயத்தை ஜெபத்தினால் நிரப்பினான். தேவனுடைய பிள்ளைகளே, அந்த பயம் நிறைந்த இருதயத்திலே, கிளேசம் நிறைந்த இருதயத்திலே, துக்கம் நிறைந்த இருதயத்திலே ஜெபம் நிரம்பினா இப்ப எப்படி இருக்கும் கொஞ்சம் நினைச்சு பாருங்க. ஒரு சந்தோஷம் இருதயத்தில் உண்டாகும். இருதயத்தில் ஒரு களிப்பு உண்டாகும். நீங்கள் இருக்கிற சூழ்நிலைமை எப்படிப்பட்டதாகவே இருக்கட்டும், ஆனால் அந்த சூழ்நிலைமை மாறும். ஒரு தேவ சமாதானம். இப்ப நேசருடைய மார்பில நீங்க படுத்திருக்கிற, நேசருடைய மார்பில சாய்ந்திருக்கிற ஒரு அனுபவத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். குகை உண்டு, அந்த குகையில துவண்டு விடக்கூடாது. குகையிலே இருதயத்தை தாழ்த்தி அவன் தேவ சமூகத்திலே அர்ப்பணித்தான். இரண்டாவதாக அவனுடைய இருதயத்தை ஜெபத்தினால் நிரப்பினான். மூன்றாவதாக அவனுடைய 4வது வசனம் 5வது வசனம், என் ஆத்துமா சிங்கங்களின் நடுவில் இருக்கிறது, தீயை இறைக்கிற மனுபுத்திரருக்குள்ளே கிடக்கிறேன். பாருங்கள், சிங்கங்களின் நடுவில் இருக்கிறேன், தீயை இறைக்கிற மனுபுத்திரர்களின் நடுவில் நான் இருக்கிறேன் ஐயா. யதார்த்தத்தை நம் இருதயத்திலே யதார்த்தத்தோடு தேவ சமூகத்திலே நிற்கிறார். So the reality, what happened, என்ன நடந்தது, ஆண்டவரே இதுதான் நடந்திருக்கிறது. நான் இப்ப இருக்கிறது சிங்கம், சவுல் என்கிற சிங்கத்துக்கு முன்னால நான் சிக்கி இருக்கிறேன். அவனோட 3000 பேர் என்ன தேடுகிறார்கள். தீயை இறைக்கிற பொல்லாத மனுஷர்களின் மத்தியில நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன்ப்பா. சில வேளைகளில் மிகைப்படுத்துதல் பாவம். நம்ம ஜெபங்களில், நம்முடைய ஆவிக்குரிய ஜீவிதத்துல அது நம்முடைய ஆவிக்குரிய ஜீவிதத்தை மிகைப்படுத்துவதும் பாவம். நம்முடைய சூழ்நிலைமைகளை மிகைப்படுத்துவதும் பாவம். சிலர் சாட்சி சொல்லுவார்கள், சாட்சி மிகைப்படுத்துதலாக இருக்கும், அது பாவம். சிலர் ஜெபிப்பார்கள், ஜெபத்தில் உபயோகப்படுத்துகின்ற வார்த்தைகள் மிகைப்படுத்தலாக இருக்கும், அது பாவம். அந்த அலங்காரமான வார்த்தைகளை கேட்டு தேவன் அசைகிறவர் அல்ல. சிலருடைய பேச்சு மிகைப்படுத்தலாக இருக்கும். தாவீது யதார்த்தமாய் தேவ சமூகத்திலே தன்னுடைய இருதயத்தில் யதார்த்தங்களை உள்ளடக்கி வைத்திருக்கிறான். மிகைப்படுத்துதலை இருதயத்தில் வைத்துக் கொள்ளவில்லை. ஆண்டவரே பாரும், ஆண்டவரே நான் போய் இவ்வளவு பெரிய வெற்றியை செய்து கொடுத்தேன்,
அப்படிலாம் ஒண்ணுமே சொல்லல. நான் மட்டும் அன்னைக்கு அந்த பள்ளத்தாக்கிலே போகாமல் இருந்திருந்தால் சவுலை கொண்டு போயிருப்பான், இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைப்பட்டு போய் இருப்பார்கள். ஒண்ணுமே சொல்லல. யதார்த்தம். ஆண்டவர் அதை பார்க்கிறார். இருதயத்தில் என்ன இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார்? தாழ்மை. அந்த குகை தாவீதுக்குள்ளே தாழ்மை இருதயத்தை உண்டாக்குகிறது. அதுல்லாம் குகை தாவீதுக்குள்ளே ஜெபத்தை இருதயத்தில் உண்டாக்குகிறது. அதுல்லாம் குகை தாவீதுடைய இருதயத்திற்குள்ளே யதார்த்தத்தின் ஜெபத்தை கொண்டு வருகிறது. நான்காவதாக அதனுடைய 9வது வசனம் படிப்போம். ஆண்டவரே, ஜனங்களுக்குள்ளே நான் உம்மை துதிப்பேன், ஜாதிகளுக்குள்ளே உம்மை நான் கீர்த்தனம் பண்ணுவேன். ஒரு ஆமென் சொல்லுவீங்களா? அதனுடைய 11வது வசனத்துக்குள்ளே போவோம். தேவனே, வானங்களுக்கு மேலாக உயர்ந்தருளும் உம்முடைய மகிமை பூமி அனைத்தின் மேலும் உயர்ந்திருப்பதாக. ஒரு ஆமென் சொல்லுவீங்களா? அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? நான் தாழ்ந்து கிடக்கிறேன், நான் ஒளிந்து கிடக்கிறேன், நான் இருளுக்குள் கிடக்கிறேன், நான் ஈரத்திற்குள் கிடக்கிறேன், நான் பயங்கரம் நிறைந்த இடத்திற்குள்ளே நான் இருக்கிறேன். ஆண்டவரே, தனிமையில இருக்கிறேன், மன அழுத்தத்தில் இருக்கிறேன், ஆண்டவரே சோர்ந்து போய் கிடக்கிறேன். ஆனால் என்ன செய்வீர் தெரியுமா? நீ இவைகள் எல்லாவற்றையும் மாற்றுவீர். ஒரு ஆமென் சொல்லுவீங்களா? இவைகளெல்லாம் இன்றைக்கு நான் ஒரு குகைக்குள்ளே, அதெல்லாம் குகைக்குள்ளே ஒளிந்து கிடக்கிறேன். ஆனால் நீரோ என்ன செய்வீர்? தேவனே, வானங்களுக்கு மேலாக உயர்ந்தருளுவீர். ஒரு ஆமென் சொல்லுவீங்களா? அவர் உயர்ந்தால் அவர் என்னை தூக்கி உயர்த்துவார். அந்த 57வது சங்கீதம் 5வது வசனத்துல பாருங்க. தேவனே, வானங்களுக்கு மேலாக உயர்ந்தருளும் உமது மகிமை பூமி அனைத்தின் மேலும் உயர்ந்திருப்பதாக. ஆமென் சொல்லுவீங்களா? தேவனுடைய பிள்ளைகளே, இது ஒரு குறிப்பிட்ட காலம். தாவீது தன்னுடைய நம்பிக்கையை இருதயத்திலே கொண்டு வந்து இருதயத்தை நம்பிக்கையினால் நிரப்பி இப்பொழுது அறிக்கையிடுகிறான். குகைக்குள்ளே சிக்கி கொண்டோம் என்று சோர்ந்து போய்விட்டீர்களா? இந்த குகையிலே நான் என்ன செய்ய போகிறேனோ என்று அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிறீர்களா? செய்ய வேண்டியதை செய்வோம். குகைக்குள்ளே நாம் சிக்கி கொண்டோம். ஒரு குகைக்குள்ளே நாம் இன்றைக்கு வாழுகிறோம். இந்த குகையிலே நாம் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்வதற்கு நீங்கள் உங்களை ஒப்புக் கொடுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஒரு ஆமென் சொல்வீர்களா? அல்லேலூயா சொல்வீங்களா? சங்கீதம் 62 எடுத்துக் கொள்ளுங்கள். அதுவும் தாவீதுனுடைய அவன் குகைக்குள்ளே மறைந்து கிடக்கிற காலத்துல பாடின சங்கீதம் தான். 62வது சங்கீதம் 1வது வசனத்துல பாருங்கள். தேவனையே நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது, அவரால் என் ரட்சிப்பு வரும். அவனுடைய நம்பிக்கை பாருங்கள். தன்னுடைய ஆழங்களில் இருந்து, சரியா, தன்னுடைய ஆழங்களில் இருந்து அவன் கூப்பிடுகிறான். ஆழத்திலிருந்து அவன் கூப்பிடும் பொழுது என்ன எதிர்பார்க்கிறான் என்று சொன்னார்? ஆண்டவரே, நீர் என்னை ரட்சிப்பீர். ஒரு ஆமென் சொல்வீங்களா? இன்னைக்கு நாம் இருக்கிற குகையில இருந்து இப்படி சொல்லுவோம். இந்த குகையில நான் இருக்கிறேன் ஆண்டவரே, இந்த குகையே நீர் மாற்றுவீர். இந்த குகையிலே நீர் என்னை மறுரூபப்படுத்துவீர். இந்த குகையிலிருந்து நீர் என்னை வித்தியாசமான ஒரு தேவனுடைய பிள்ளையாக வெளியே கொண்டு வர போகிறீர். இந்த குகை நமக்கு அழிவின் இடம் அல்ல, நம்மை உருவாக்கும் இடம். ஆமென் சொல்வீர்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், வெள்ளியை புடமிடுகிறது போல உன்னை குகையிலே. அப்ப குகை என்பது நம்மை புடமிடுகிற ஒரு இடம். ஒரு ஆமென் சொல்லுவீங்களா? ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவனுடைய பிள்ளைகளே,
இந்த நாட்களிலே கர்த்தர் நம்மை வைத்திருக்கிற குகையிலே நம்மை உருவாக்கி கொள்ளும் பொழுது, நம்முடைய அபிஷேகத்தை பலப்படுத்திக் கொள்ளும் பொழுது, தேவனுடைய பிள்ளைகளே, என்ன நடக்கும் தெரியுமா? என்ன நடக்கும்? ஒரு பெரிய ஆச்சரியம் நடக்கும் பாருங்க. தாவீதுடைய வாழ்க்கையில எடுத்துக்கங்க. அந்த 1 சாமுவேலின் புஸ்தகம் 22வது அதிகாரத்துல எடுத்துக்குவோமா? அதனுடைய 1வது வசனத்துல, தாவீது அவ்விடத்தை விட்டு தப்பி அதெல்லாம் என்னும் கெபிக்கு போனான். அதை அவன் சகோதரரும் அவன் தகப்பன் வீட்டார் அனைவரும் கேட்டு அங்கே அவரிடத்தில் போனார்கள். ஒரு பெரிய மிராக்கிள் நடக்கிறது, ஒரு பெரிய அற்புதம் நடக்கிறது. அவனுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய அசைவு ஏற்படுகிறது. இதுவரையிலும் எந்த மூவும் இல்லாதபடிக்கு இருந்த அவனுடைய வாழ்க்கையில there is a move. அங்கே ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுகிறது, ஒரு அசைவு ஏற்படுகிறது. தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை அனுமதித்திருக்கிற குகையிலே உங்களை பலப்படுத்தி கொண்டால் அடுத்தது என்ன நடக்கும் என்று சொன்னால் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும். நினைச்சு பாருங்க, இந்த அப்பா அம்மா தான் அவனை பொருட்படுத்தவே இல்லை. சரியா? நான் இங்க என்ன நினைக்கிறேன்னா, தாவீது மேல இறங்கின அந்த ராஜ அபிஷேகம் இப்ப வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. தாவீது யாருக்கும் ராஜா இல்லை இதுவரையிலும். ஆனா அவனை வெறுத்து ஒதுக்கி அவனை ராஜாவாக விரும்பாத அவனுடைய தகப்பனும் தாயும் இப்பொழுது அவனிடத்தில் வருகிறார்கள். அவனிடத்தில் வந்து நான் நினைக்கிறேன், எப்பா நாங்க இப்படி நினைச்சோம், ஆனா தப்பு. உன் மேல இருக்கிற அபிஷேகத்தை கர்த்தர் ராஜ அபிஷேகமாக வைத்திருக்கிறார். நீதான் வரப்போகிற காலங்களிலே இஸ்ரவேலர்களுக்கு, சமஸ்த இஸ்ரவேலர்களுக்கும் ராஜா என்பது இப்பொழுது நாங்கள் அறிகிறோம். அந்த அபிஷேகம் உண்மையில் இருக்கிறது. நீ ஒரு ராஜாவாக மாறப்போகிறாய். இப்ப பாருங்க, அவனுடைய ஜெபம் கேட்கப்படுகிறது, அவனுடைய வெறுமை மாறுகிறது, அவனுடைய தனிமை மாறுகிறது, அவனுடைய துக்கம் மாறுகிறது. உலகத்துல எந்த சந்தோஷத்தை பார்க்கிறோம், இழந்த தகப்பனையும் தாயையும் பெற்றுக் கொள்ளுகிற சந்தோஷத்தை பார்க்கிறோம், மேலான ஒரு சந்தோஷம் இல்லை. அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, அவனுடைய துக்கம் சந்தோஷமாக மாறுகிறது. அதான் ஒரு சங்கீதத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, சாயந்தரத்திலே அழுகையும் விடியற் காலத்திலே களிப்பும் உண்டாகும். சரி, எந்த பெற்றோர் தெரியுமா? அந்த 1 சாமுவேல் 16வது அதிகாரத்திலே தாவீதை மறந்த பெற்றோர். சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்லுகிறாரே, உன் பிள்ளைகள் எல்லாம் கூப்பிடு. ஒரு பிள்ளையை மட்டும் இந்த அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் ஞாபகமே இல்லை, விருப்பம் இல்லை. அவன் கிடக்கிறான், அவனுக்கு இதுல என்ன தகுதி இருக்கிறது? இல்லப்பா, அந்த தகுதியை கர்த்தர் உண்மையில் தான் வைத்திருக்கிறார் என்று வந்து நிற்கிறார்கள். சரி, அது நீங்க 1வது வசனத்தில் படிக்க முடியும். 2வது, அவனுடைய பெற்றோர் மாத்திரமல்ல, அவனுடைய சகோதரர்களும் வருகிறார்கள், சகோதரர்களும் சகோதரிகளும் வருகிறார்கள். சரியா? வந்து நிற்கிறார்கள். வந்து நின்று, எந்த சகோதரர்கள் தெரியுமா? வீட்டுக்கு ஓடு விரட்டின சகோதரர்கள், வெறுத்த சகோதரர்கள், முறுமுறுத்த சகோதரர்கள். அந்த கொஞ்சம் ஆட விட்டுட்டு வந்துட்டியா, அதை கூட பார்க்கறதுக்கு உனக்கு வக்கில்ல. அவனிடத்துல பேசுகிறார்கள், அவனை துக்கப்படுத்துகிறார்கள். அந்த சகோதரர்கள் 1 சாமுவேலின் புஸ்தகம் 17வது அதிகாரத்தில் 28வது அதிகாரத்தில் அப்படி இருந்த சகோதரர்கள் இப்பொழுது தாவீதை தேடி வந்திருக்கிறார்கள். எப்பா, நீ உன் மேல இருக்கிற அபிஷேகம் தான்ப்பா ராஜ அபிஷேகம். இதெல்லாம் எங்க இருக்கும்போது? குகைக்குள்ளே இருக்கும்போது, குகைக்குள்ளே இருக்கும் பொழுது எப்படி இது வந்து கிடைக்கிறது? நீங்கள் ஆண்டவரோடு உங்களை பலப்படுத்திக் கொள்ளும் பொழுது காரியங்களை கர்த்தர் மாற்றுகிறார். இப்ப பாருங்க, அடுத்தது நடக்கிறது. தாவீதிடத்துல அந்த அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 22வது அதிகாரம் 2வது வசனத்தில், ஒடுக்கப்பட்டவர்கள், கடன்பட்டவர்கள், முறுமுறுக்கிறவர்கள் யாவரும் அவனோட கூடிக்கொண்டார்கள். பெற்றோருக்கு
குடும்பத்திற்கு ராஜாவாக மாறுகிறார். கர்த்தர் அங்கிருந்து தான் கர்த்தர் தாவீதுடைய வாழ்க்கையிலே ஒரு புதிய அத்தியாயத்தை கொடுக்கிறார். அவன் முதல்ல ராஜாவாக மாறுறது யாருக்கு தெரியுமா? பெற்றோருக்கு. இரண்டாவது தன்னுடைய உடன்பிறப்புகளுக்கு. மூன்றாவது 400 பேர். இப்பொழுது அவன் he is become a king. அவன் ஒரு இப்பொழுது ராஜா தான். அவன் முதல்ல யூதாவுக்கு ராஜாவாக மாறவில்லை, முதல்ல இங்கதான் ராஜாவாக மாறுகிறான். குகை எவ்வளவு பெரிய மாற்றத்தை கொண்டு வருகிறது. தேவனுடைய பிள்ளைகளே, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வசனம் இருக்கு, அதை மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன். அதனுடைய 3வது வசனத்துல பாருங்க. இவ்வளவு நடந்த பின்பு 3வது வசனம், தாவீது அவ்விடத்தை விட்டு, ஒரு அல்லேலூயா சொல்லுவீங்களா? இன்னைக்குரிய செய்தியினுடைய தலைப்பு குகையிலிருந்து வெளியே வா. ஒரு ஆமென் சொல்லுவீங்களா? குகைகள் ஏற்படும் வாழ்க்கையில குகை உண்டு, அதெல்லாம் குகைகள் உண்டு. உங்க குகைக்கு ஒரு பேர் இருக்கலாம், குகை உண்டு. ஆனால் அந்த குகையிலே நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பதுதான். அந்த குகையில நீங்கள் ஆவியிலே பலப்படுங்கள், அபிஷேகத்திலே பலப்படுங்கள். தாவீது தன்னுடைய அபிஷேகத்திற்காய் தேவனை துதித்து, இந்த ஆண்டவரே என்ன இருக்கிறதோ இல்லையோ, எது இருக்கிறதோ இல்லையோ, நான் இன்னைக்கு குகைக்குள்ளே தான் இருக்கிறேன், ஆனால் என்னில் இருக்கிற ராஜ அபிஷேகத்திற்காய் ஸ்தோத்திரம் என்று அந்த குகையிலே ஆவியிலே நிரம்பி துதித்திருப்பார். நீங்கள் இருக்கிற குகையிலே முறுமுறுக்கிறீர்களா, துதிக்கிறீர்களா? நீங்கள் உங்களை பலப்படுத்திக் கொள்ளுங்கள், உங்களுடைய இருதயத்தை பலப்படுத்திக் கொள்ளுங்கள், தாழ்த்தி பலப்படுத்திக் கொள்ளுங்கள். தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய இருதயத்தை ஜெபத்தினாலே உங்களுடைய இருதயத்தை பலப்படுத்திக் கொள்ளுங்கள், யதார்த்தத்தினாலே உங்களுடைய இருதயத்தை பலப்படுத்திக் கொள்ளுங்கள், நம்பிக்கையினால் உங்களுடைய இருதயங்களை பலப்படுத்திக் கொள்ளுங்கள். தேவன் கெபியிலிருந்து உங்களை வெளியே கொண்டு வருவார். ஹல்லேலூயா. இந்த ஞாயிற்றுக்கிழமையில உங்களிலே அநேகரை கர்த்தர் கெபியிலிருந்து வெளியே கொண்டு வருகிறார். கெபியிலிருந்து வெளியே வா என்று கர்த்தர் இன்றைக்கு அழைக்கிறார். ஓ, லாசருவை ஆண்டவர் தம்முடைய கல்லறை குகையின் வெளியில நின்று லாசருவை வெளியே வா என்று கூப்பிட்டதை போல அதெல்லாம் குகையிலிருந்து வெளியே வா என்று கர்த்தர் இன்றைக்கு உங்களை அழைக்கிறார். சகோதரி சகோதரியே, வெளியே வர விருப்பமா? வெளியே நீங்கள் வருவீர்கள். உள்ளே பலப்பட்டிருந்தால், உள்ளே பலப்படுத்திக் கொண்டிருப்பீர்களே, ஆனால் நீங்கள் ரொம்ப நாள் உள்ளே இருக்க முடியாது. நீங்கள் வெளியே வருவீர்கள். எலியாவே, நீ கிடக்கிற இடம் இங்கே அல்ல, வெளியே வா என்று கூப்பிட்டதை போல சூறை செடியின் அடிவாரத்திலிருந்து, அடியிலிருந்து, மறைவிடத்திலிருந்து வெளியே வா. நீ பண்ண வேண்டிய பிரயாணமும் வெகு தூரம், நீ செய்ய வேண்டிய ஊழியமும் ஏராளம் இருக்கிறது. தாவீது வெளியே வா. தாவீது வெளியே வந்தான். கண்களை மூடுவோமா? எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நல்ல ஓய்வு நாளுக்காக ஸ்தோத்திரம், இந்த பரிசுத்த ஆராதனை நாளுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்களும் தாவீதை போல ஆண்டவரே குகைகளை தேடி ஒளிந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, எங்களை துரத்துகிற வியாதி, எங்களை துரத்துகிற பயம், எங்களை துரத்துகிற பிரச்சனைகள், எங்களை துரத்துகிற மன வேதனைகள், ஆண்டவரே தனிமை எங்களை குகையிலே ஒழிக்க வைத்திருக்கிறது. நாங்களும் குகையிலே மறைந்து கிடக்கிறோம். ஆனால் இந்த குகை எங்களை பலப்படுத்தட்டும் தகப்பனே. இந்த குகை இருதயத்தை பலப்படுத்தட்டும், இந்த குகை ஆவியை பலப்படுத்தட்டும், இந்த குகை அபிஷேகத்தை பலப்படுத்தட்டும். வெளியே இந்த அபிஷேகம் நம்முடைய பிள்ளைகளை கொண்டு வருவதாக. தாவீது குகையை விட்டு வெளியே வந்ததை போல உங்களுடைய பிள்ளைகளும் வெளியே வரட்டும். தோற்று போனவர்களாய் அல்ல, ஜெயித்தவர்களாய் ஆண்டவரே வெளியே வரட்டும். ஜெயங்களை காணட்டும். பிந்தின நாட்களிலே தாவீது ஜெயிக்க ஆரம்பித்து விட்டார். ஆண்டவரே, அவனையும் ஒரு ராஜாவாக மதித்து யுத்தங்களுக்கு அழைக்க ஆரம்பித்தார்கள். அவன் ஒரு சிற்றரசனை போல புறப்பட்டு போய் வெற்றிகளை கண்டானே. ஆண்டவரே, சத்துருக்களின் மத்தியிலே ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிற தேவன் தாமே ஒவ்வொருவரையும் அபிஷேகிப்பீராக. இந்த காலையில் உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். உடைய பிள்ளைகளை ஆண்டவரை கெபியிலிருந்து வெளியே வா என்று அழைப்பீராக.
குகை போதும், குகையிலிருந்து வெளியே வா என்று அழைப்பீராக. உடைய பிள்ளைகள் வெற்றிகளுக்கு நேராக நடத்தப்படட்டும். கனம், துதி, மகிமை நீர் எடுத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய ஆண்டவரும் அருமை இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகி தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்துதலும், பாதுகாவலும், சவகாசமும் நம் அனைவரோடும், குடும்பங்களோடும், கெபியிலிருந்து வெளியே வருகிற அனுபவத்தோடும் தங்கியிருப்பதாக. ஆமென், ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நாமத்தினால் உங்களுக்கு வாழ்த்துக்கள். அநேகருக்கு இதை அறிவியுங்கள். அநேகருக்கு இதனுடைய தொடர்புகளை நீங்கள் அனுப்பி கொடுங்கள். இன்னும் உங்களிலே அநேகர் இதிலே சந்தாவாக மாறவில்லை என்று சொன்னால் சந்தாதாரராக மாறுங்கள். நீங்கள் அதை கிளிக் பண்ணி கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.